Dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் ஒரு பேசிக் டாப்பிக்கான ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு அசஸி ப்ரீவியஸ் இயரில் எவ்வளவு நாள் இந்தியாவில் தங்கி இருந்தார், அதை பேஸ் பண்ணி அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அமையும். ஒரு அசஸியோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ப்ராடாக ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட் அப்படின்னு பிரிக்கலாம். ஃபர்தராக ரெசிடெண்ட் அசஸியை ஆர்டினரி ரெசிடெண்ட், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு ஃபர்தராக 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒரு அசஸியோடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை நாம் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு 2 பேசிக் கண்டிஷன்ஸை கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கோம். கண்டிஷன் ஏ, ஸ்டே இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 182 days in previous year. ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனில் ஒரு அசஸி ப்ரீவியஸ் இயரில் மினிமம் 182 days தங்கியிருக்கணும். செகண்ட் பேசிக் கண்டிஷன், ஸ்டே இன் இந்தியா ஃபார் 60 days இன் ப்ரீவியஸ் இயர் அண்ட் 365 days இன் 4 years ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயர். செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் இயரில் 60 daysம் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் 365 daysம் தங்கியிருக்கணும். An assessee fulfilling any one of the basic condition A or B is a resident. ஒரு அசஸி எய்தர் கண்டிஷன் ஏ அல்லது கண்டிஷன் பி, இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாலே அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நாம் ரெசிடெண்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு ரெசிடெண்ட் அசஸியை அவங்க ஆர்டினரி ரெசிடெண்ட்டா, நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு அடிஷ்னல் கண்டிஷன்ஸை கன்சிடர் பண்ணணும். 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம்னா, ரெசிடெண்ட் இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 2 out of 10 years ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயர். அதாவது ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 10 வருடத்தில் அசஸி 2 வருடங்கள் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். இது ஃபஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன். செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்தோம்னா, ஸ்டே இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 730 days இன் 7 years ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 7 வருடங்களில் 730 days அவங்க தங்கியிருக்கணும். ஸோ ஒரு ரெசிடெண்ட் அசஸி இந்த 2 அடிஷ்னல் கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் பண்ணி இருந்தால் அவங்க ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட். இந்த 2 அடிஷ்னல் கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலனா கூட அவங்க ரெசிடெண்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஒரு சிம்பிள் கேஸை பற்றி பார்ப்போம். மிஸ்டர் ஆர் லெஃப்ட் இந்தியா ஃபார் USA ஆன் 14/5/2020. His residential status for the assessment year 2021-2022. இப்போ ஒரு அசஸி மிஸ்டர் ஆர் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை 21-22 அசஸ்மெண்ட் இயருக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 21-22 அசஸ்மெண்ட் இயர்னால் நம்ம ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது 1 April 2020 31 March 2021 வரைக்கும் இது ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயரில் இந்த அசஸி எவ்வளோ நாள் தங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ்டர் ஆர் லெஃப்ட் ஃபார் USA ஆன் 14/5, அதாவது 14th May அன்னைக்கு அவர் இந்தியா விட்டு வெளியில் போயிருக்கிறாரு. அப்போது அவர் ஸ்டே பண்ண டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 April 2020 13th May 2020 வரைக்கும் இந்தியாவில் இருந்திருக்கிறாரு. ஏப்ரல் மந்த் ஒரு 30 daysம், மே மந்த் ஒரு 13 daysம், டோட்டலாக 43 days அவர் ப்ரீவியஸ் இயர் 2020-2021 இருந்திருக்கிறார். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த அசஸி ஸ்டே இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 182 days அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணலை. அடுத்த பேசிக் கண்டிஷன் பார்த்தோம்னா, ஸ்டே இன் இந்தியா ஃபார் 60 days இன் ப்ரீவியஸ் இயர். ஸோ இந்த அசஸி செகண்ட் பேசிக் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ மிஸ்டர் ஆருங்கிற இந்த அசஸி 2 பேசிக் கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் பண்ணாததுனால 2020-2021 இந்த ப்ரீவியஸ் இயருக்கு
அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா நான் ரெசிடெண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸ் தான் மிஸ்டர் ஆர். இன்னொரு கண்டிஷன் பார்ப்போம். மிஸ்டர் கே left India for USA for the first time on 14/10/2020. His residential status for the assessment year 2021-2022. இப்போ இந்த சிச்சுவேஷன் பார்த்தோன்னா அசஸ்மெண்ட் இயர் 2021-2022. அப்போது ப்ரீவியஸ் இயர் வந்து 1 April 2020லேருந்து 31 March 2021. நமக்கு தேவையான இந்த ப்ரீவியஸ் இயரில் மிஸ்டர் கேங்கிற அசஸி 1 April 2020 இருந்து 13th October 2020 வரைக்கும் தங்கியிருக்கிறாரு. அப்போது இவர் ஸ்டே பண்ண டேஸ் பார்த்தோன்னா ஏப்ரலில் 30 days, மே 31 days, ஜூன் 30 days, ஜூலை 31 days, ஆகஸ்ட் 31 days, செப்டம்பர் 30 days, அக்டோபர் 13 days. ஸோ ஓவராலாக இவர் 196 டேஸு இந்த அசஸ்மெண்ட் இயரில் தங்கியிருக்கிறாரு, ப்ரீவியஸ் இயரில் தங்கியிருக்கிறாரு. அப்போது இவர் ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனான ஸ்டே இன் இந்தியா ஃபார் 182 days, இந்த ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனை இவர் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. ஸோ மிஸ்டர் கே வந்து இந்த ப்ரீவியஸ் இயருக்கு ரெசிடென்ட் ஸ்டேட்டஸை அடைகிறாரு. அடுத்தது பார்த்தோன்னா இப்போ இவர் ரெசிடெண்ட்டுங்கிறதுனால ஃபர்தராக நாம் அடிஷ்னல் கண்டிஷன்ஸை செக் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது ப்ரீவியஸ் இயர் 2020-2021 இருந்து 10 ப்ரிசீடிங் இயர்ஸ் பார்த்தோன்னா 2010-2011 இருந்து 2019-2020 வரைக்கும் இவர் இந்தியாவில் தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மிஸ்டர் கே லெஃப்ட் இந்தியா ஃபார் யூஎஸ்ஏ ஃபார் த ஃபஸ்ட் டைம். அவர் இந்தியா விட்டு முதல் முறையாக வெளியே போயிருக்கிறதுனால 10 years ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயர் அவர் இந்தியாவில் தான் இருந்திருக்கிறாரு. அப்போது ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷனான 2 out of 10 years இந்த கண்டிஷனை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு. செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷனான ஸ்டே இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 730 days இன் 7 years ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயர், இந்த செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷனையும் இந்த அசஸி ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. ஸோ 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸையும் இவர் ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால இவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் 2020-2021 பார்த்தோன்னா ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஸோ ஒரு அசஸியை ரெசிடெண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட், ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட் அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். இந்த 3 கேட்டகரிக்கும் டேக்ஸ் ரேட்ஸில் சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணது ஒரு பேசிக் சிச்சுவேஷன், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ஒரு பேசிக் சிச்சுவேஷன், இதில் சில எக்ஸம்ஷன்ஸும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் அண்ட் queries-ஐ கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை சோஷியல் மீடியா பேஜஸில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.